இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரளாவில் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செம்மையாக இருக்குங்க. ஒரு சொல்கிறதா இப்படி ஒரு பயணம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பயணம் தாங்க. பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கேரளாவில் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், சரி நிறைய பேர் பிடிச்சலும் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ மூலிமா வந்து கண்டிப்பாக ஒரு கேரளாவுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்ஷன் ஆயிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய பீச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா பீச்சுனா இப்படி தான் இருக்கணும்னு நானே ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு புகழும் தள்ளிட்டாங்க. சரி என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பீச்சை பார்த்தும் ஆகணும் அப்படிங்கிறதுனால காரில் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், 2026 திமுகவா இல்லை டிவிகேவா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த ஓதில் பில்லாக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வச்சுக்கோங்களேன், கேரளாவில் நான் வந்து அடிக்டட்னா வச்சுக்கோங்களேன், எதுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் சொல்லலாம். நிறைய விஷயத்துக்குலாம் எண்ணிக்கையே இல்லை. இங்கே உள்ள அந்த வீடுகள் அந்த ஒரு சொல்கிறோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தா வச்சுக்கோங்க அந்த இயற்கை வளங்கள் அதுவும் செம்மையாக இருந்தது. இங்கே உள்ள அந்த தண்ணிகள் நான் பார்த்தா வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து பியூரிஃபை தண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆரோப்பை ஒரு வாட்ரு இல்லை அக்வாகார்டு வாட்ரு இதெல்லாம் வந்து மாட்டே தேவையில்லை. கேரளா பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் நம்ம எவ்வளோ தோணாலும் அப்படியே பியூரிஃபை வாட்டர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இருக்குங்க. அப்படியே அப்படியே அந்த சொல்கிறோம் வெள்ளம் எப்படி சொல்கிறோம் ஒரு ஆர்கானிக் வெள்ளம் பணம் வெள்ளம் வெள்ளம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரைச்சி எப்படி சாப்பிட்டுமா அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு அந்தளவு ஒரு டேஸ்ட்னு சொல்லலாம். தீராத வியாதிகள் கூட இந்த கேரளாவில் வந்து தண்ணீரை குடித்தா கூட அந்த தண்ணீரை சாப்பிட்டு எழுந்து நடக்காதவங்க எழுந்து நடந்துருவாங்க. எந்த உடம்புல எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் வந்து தீர்வளிக்கக்கூடிய ஒரே தண்ணீர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரளா இருக்கிற அந்த சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட்டான ஒரு ஆர்கானிக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்கான இந்த எனர்ஜி ட்ரிங்கான வாட்டரை நீங்கள் ஒரு டைம் குடிச்சாலும் வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு பயில்வான மாதிரி மாறிடலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு வாட்டர் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கேரளாவில் கிடைக்குதுங்க. மறக்காம போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். எங்களோட சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேற லெவலாக இருக்கு பாருங்க, ஹைட்டு பயங்கரமான ஹைட்டு. அப்போ தான் வச்சுக்கோங்களேன் அந்த ரோட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மாவட்டத்தில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த ஒரு செடி ஒரு மரம் ரோடு சுற்றி ஒரு ரோடை ஒட்டி இருக்காது, எல்லாமே வெட்டி எடுத்துருவாங்க. அது மட்டும் பார்த்தா வச்சுக்கோங்களேன் இந்த ஈபி பாருங்க, இந்த ஈபி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்த வழி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே அந்த ஈபி லைன் பக்கத்துலேயே மரம் தான் உடனே பண்ணிக்கலாம், உடனே லைனுக்கு உடனே மரம் தாங்குது அப்படின்ட்டு அந்த மரத்தை வேரோடு வெட்டி சாய்ச்சி அந்த மரத்தை கொண்டுருவாங்க. ஆனால் இங்கே உள்ள அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மரத்தையும் சரி அந்த இயற்கையும் சரி அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லலாம். ஒரு 100%க்கு 100%ங்க, 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த இயற்கை வந்து ரசிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உள்ள அந்த வீடுகள்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டிலாம் எப்படி அங்கங்கே ஒரு வீடு இருக்குமோ எப்படி அந்த ஸ்டெப்பை நம்ம ஏறி போவோமோ அதே மாதிரி அந்த வீடுலாம் இருந்தது. நான் அந்த வீடெல்லாம் பார்த்தேன், ரசித்தேன், செம்மையாக இருந்தது. ஆனால் நான் இப்போ இந்த கேரளாவுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது இங்கே உள்ள அந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த உள்ள அந்த வீடுகளும் சரி அந்த இயற்கைலாம் என்னன்னா அது இப்படிலாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சுத்தமாக அப்படியே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. கல்குவாரி அது இது நோண்டி மரத்தையும் காட்டையும் இந்த ரோடு போடுறான் அதே போகிறேன்ட்டு அதெல்லாம் சுத்தமாக அழிச்சிடுறாங்க அப்படின்ட்டு நான் நினச்சி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பட்டு கேரளாவில் எவ்வளோதான் இது பொருளாதாரமும் சரி நிறைய டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, ஆனால் பட்டு இவங்க வந்து இந்த மரத்தையும் இந்த இயற்கையும் கண்டிப்பாக வந்து காப்பாற்றலாம் சொல்லாங்க. 100% அடிச்சு சொல்லுவேன். நம்ம தமிழ்நாட்டையும் இது கேரளாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது கேரளா ஒரு 100% கூட தமிழ்நாடு வராது கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து கேரளா வந்து ஒரு ஒர்த்தான பிளேஸு. ஏன் அங்கே வந்து அதிகமாக வந்து டூரிஸ்ட் வராங்கன்னா நிறையா இருக்கு. அப்போ வச்சுக்கோவேன் நிறையா ஃபால்ஸு அப்புறம் நிறையா அந்த பீச்சு அப்போ தான் இன்னொன்று சொல்லி ஆனோம் ஹாலாப்புலா இந்த மாதிரி இடம்லாம் பயங்கரமான இடம் இருக்குது கேரளாவில். ஏன்னா நிறையா கேரளாவில் வந்து மழை பெஞ்சாலையும் நிறையா அந்த தண்ணி வந்தாலையும் நிறையா அந்த மக்கள் நிலச்சரிவு ஏற்பட்டாலையும் ஆனால் இங்கே உள்ள அந்த இயற்கை வளங்கிறது யாருமே அது வந்து அழிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மைண்ட் செட் தாட்டுக்கு வர்றது. அங்கே பாருங்க ரோட்டோத்தில் அந்த இயற்கையை அந்த மூங்கில் மரத்து அடியில் ஒரு கரும்பு ஜூஸ் போட்டு எப்படியே மக்கள் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அந்த இயற்கையோட அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ் சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கும். அப்படியே அந்த டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். அந்த சுவாசியம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று சுத்தமாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோட்டில் ஒரு மரடி இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த வண்டி புகை, அந்த புகையில் ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி ஃபீலிங் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வேற லெவலுங்க பாருங்க, கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குது. எனக்கு என்ன வச்சு ஒரு ஆனந்தம், அந்த பீச்சை வந்து பார்த்து ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அதில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி நம்ம பேசுகிறோம், இதை பற்றி பேசுமா அதை பற்றி பேசுமா அப்படிங்கிறது சடனாக அந்த மைண்ட் தாட்டில் வரவே இல்லை.
சரி ஓகே, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து பப்ஸு எல்லாம் வாங்கிட்டு சரியாக நான் வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் பப்ஸ் வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே சாப்பிட்டு அப்படியே எல்லாமே வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 4 பேர் போனோம் அந்த பீச்சை பார்க்கறதுக்கு. அப்படி செம்மையங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா எப்படி இருக்கும், ஒரு ஜாலியாக ஒரு கதை பேசிட்டு அப்படியே போகிறவங்க பொண்ணுங்கெல்லாம் சைட் அடிச்சுட்டு வேற லெவலில் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது இருந்திருக்கும். நிறைய பேர் ஜாலியாக அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் பட் நான் சொல்லணும் இதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வச்சுக்கோங்க, எப்படி சொல்கிறதே தெரியல. இங்கே பாருங்க, என்னங்க ஒரு ஆரணமான மாதிரி இருக்குங்க வீடு. வேற லெவலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆபத்தான ரோடு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்டு போனால் அடுத்து டர்னிங் பாயிண்ட்டு. வேற லெவலுங்க. சாமி நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இந்த ரோடும் பயங்கர மோசமாக இருந்தாலையும் அங்கே உள்ளங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த யூ ஷேப்பில் இருக்கு பாருங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஏன் போகிறதுங்க, சாப்பிட்டு எப்படி சொல்கிறது, பேசும்போது அடியிலே ஸ்டக் ஆகுது. கொஞ்சம் சிரமத்தை கொஞ்சம் பண்ணிக்கணும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரோடில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இடையில பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு கொண்ட ஊசி வளைவு டர்னிங் பாயிண்ட்டு ஒரு 10 மீட்டர் தானே வச்சுக்கோங்க அந்த மாதிரி ரோடுங்க. ஆனால் வேற லெவலுங்க சொல்லலாம். இங்கே பாருங்க எப்படிலாம் இருக்கு பாருங்க, அந்த கேரளா அப்படிங்கிறது வேற லெவலுன்னு சொல்லலாம். அதாவது நீங்களாம் கண்டிப்பாக கேரளாவுக்கு போய் எத்தனை பேர் போயிருக்கீங்க, போயிட்டு அங்கெல்லாம் என்னென்ன நீங்களாம் பார்த்துருக்கீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஒரு க்ரீன் கலர் ஆட்டை போட்டு விடுங்க. இல்லை உங்களோட அனுபவம் எப்படிங்கிறது ஒரு மெசேஜில் தட்டி விடுங்க பார்ப்போம். ஆனால் பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க, அங்கே தான் ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. இப்போ பாருங்க உடனே ஒரு டர்னிங் பாயிண்ட் பாருங்க. ஆனால் டிரைவர் சொல்ல தேவையில்லைங்க, வேற லெவலாக வண்டி ஓட்டினார். பயங்கரமாக ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ரசிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பயணங்கிறது நெக்ஸ்ட் டைம் அப்படி வருமா அப்படின்னு பார்த்தா சொல்லலாம், கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா அந்த ஒரு லைஃப்புங்கிறத ஒரு டைம் தான் அந்த மாதிரி நம்ம அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஒரு டைம் தான் கிடைக்கும். ஒரு டைம் கிடைக்கும் போது நம்ம கரெக்டாக அனுபவிச்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி தாங்க, நான் கிடைக்கும் போது கரெக்டாக அனுபவித்தேன். அதனால் ஜாலியாக அந்த இயற்கை வளம்லாம் ரசிச்சுட்டு இங்கே உள்ள அந்த வீடுகள்லாம் பார்க்க எனக்கு இன்னுமே அந்த வீட்டு மேலே தான் எனக்கு மிகப்பெரிய பொறாமல் சொல்லலாம். இங்கே பாருங்க அந்த எலிவேஷன்லாம் எப்படி பாருங்க தயாராகிட்டு இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு கேரளாவில் வீட்டுக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குன்னா அது கேரளா தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற லெவலாக வந்து அந்த வீட்டுக்குள்ள டெக்கரேஷனும் சரி, அந்த ஊரில் அந்த செடிகளில் அந்த இன்னும் வீட்டுக்குள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொறாம தாங்க. ஆனால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கேரளாவுக்கு போனால் நிறையா எல்லாமே இந்த நீர் ஃபால்ஸு இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி இயற்கை வளங்கள்லாம் நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அன்னைக்கு தோணுன விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டை பற்றி ஒரு ஹோம் டூர் எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹிஸ்ட்ரி, இந்த வீடுலாம் எப்படி கேரளாவில் எப்படி இருக்குது, அந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளாலும் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு தோண விஷயம் அந்த மைண்ட் செட்டில் அது அன்னைக்கு தாங்க. ஆனால் அந்த வீட்டை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, என்னடா இப்படிலாம் ஒரு வீடு கட்டிடுறாங்களே, நாமளாம் எப்போ கட்டுறது அப்படின்ட்டு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு தோணி தான் இருந்தது, இந்த அளவுக்கு நம்ம வீடு கட்டுறாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஆனால் நம்ம ஒருவேளை ஒரு கல் ஒரு செங்கல் வாங்க கையில் காசு இருக்குமோ, இல்லை ஒரு குடிசை கட்ட முடியுமோ, இல்லை அந்த குடிசையோட நமக்கு ஒரு சர்வசாதாரணமாக ஒரு சீட்டு 4 பக்கம் ஒரு சீட்டு தடுத்து ஏதோ ஒரு ரூம் மாதிரி சின்னதாக நம்மளால முடிஞ்சதை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கேள்விக்குறியே ஓடிட்டு இருந்தது. பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்ட்டு. சரி நம்ம இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்து ரசித்து தான் வண்டியில் போக முடியும் போலே, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொருளை தொட்டு அதோடய ஃபீலிங்ஸை உணர்ந்து அப்படியே அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் நம்ம அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே உள்ள அந்த டர்னிங் பாயிண்ட் வந்து சொல்லிட்டே இருக்கலாம், எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா வச்சுக்கணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அந்த ரோடும் சரி, இங்கே உள்ள அந்த வளைவு பாயிண்ட்களும் சரி, எனக்கு வந்து அந்த பயன்படுத்தக்கூடிய அடுத்து வண்டி வர்றது ஆப்போசிட்டில் தெரியாது. ஆனால் ஹார்ன் அடித்தா மட்டும்தான் அதோடைய வண்டி வருதா இல்லையான்னு தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு இருந்தாலையும் ஆனால் இங்கே வந்து இன்னும் பெருசாக என்னன்னா இந்த ரோடை வந்து இன்னும் அகலப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அந்த மரத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டில் ஸ்டார்ட்டாக இல்லை. அந்த அளவுக்கான இயற்கை வளங்களும் ரசிச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த மரங்கள் வந்து ரோடை ஒட்டி இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமாக இருந்தது. என்ன பேசுறது ஏது பேசுறதே தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று உழையிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சந்தோஷத்தில்.
அப்படின்ட்டு ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியா வந்து நெருங்க போகிறேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பக்கம் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இது ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பீச்சு, செகண்ட் பீச்சுக்கு நான் போய் பார்க்க போகிறோம். பா, வேற லெவலுங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் அவங்க போட் நிச்சுட்டு பாருங்க, மரம் பாருங்க, பா, வாவ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதோட பீச்சோடைய முழு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். செம்மையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, குட் பை.